தேர்ஸ்டே ஈவினிங் பிள்ளைங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போதே அப்படியே பசியோடு அப்படியே கடகடத்து வருங்க. என்ன சாப்பிட இருக்குது, ஸ்நாக்ஸ் இருக்கா, சாப்பாடு இருக்கான்ட்டு. அதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு அவல் வந்து இருந்துச்சு. அதை கழுவி எடுத்துகிட்டு பால் வந்து காய வச்சுட்டு தேங்காய் துருவிட்டு அதுக்கப்புறம் அவல், தேங்காய், ஜீனி, அதுக்கப்புறம் காய்ச்சின பால் ஊற்றி அவலை வந்து ஊற வச்சுட்டேன். இதே சிகப்பவல் வந்து செஞ்சோம் அப்படின்னா அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அது ஊறுறதுக்கு டைம் ஆகும். கொஞ்சம் நேரம் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொதிக்க வச்சு நான் வந்து கொடுப்பேன். வெளியில் வந்து பார்த்தா செம்ம காற்று, மழை வரப்போகுது, பிள்ளைங்க நனைஞ்சிட்டு தான் இன்றைக்கி வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டே தான் அதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நைட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சாதமும் முட்டையும் வந்து வேக வச்சுட்டேன். ரசம் வச்சது இருக்குது, மதியானம் வச்சது. அம்மா வெளியில் போயிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. மாடை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போமானா திருப்பி மாடை வந்துட்டு மேய விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா பிள்ளைங்கள போய் கூட்டிகிட்டு வரேன்ட்டு கொடையை எடுத்துகிட்டு போனாங்க. கொடையை எடுத்துகிட்டு போனதுனாலேயோ என்னமோ தெரியல, மழை வரல. பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து நுழைஞ்ச ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா செம்ம மழை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சரு, காஃபி, அதுக்கப்புறம் அவல் வச்சு அவங்களுக்கு கொடுத்தோன்னா அழகாக சாப்பிட்டாங்க.